ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா புதினா துவையல் செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடலை எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் 4 பல் பூண்டும் 2 துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இது ஆயிலே நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் மூடி போட்டு தக்காளி நல்லா மசிய விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கை புதினாவும் 1 கைப்பிடி கொத்தமல்லியும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா 2ஐயும் மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க புதினாவையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விடாமல் பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துட்டோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.